ஸோ வெல்கம் டு டெசாய் இன்ஸ்டியூட். நம்ம வந்து டிராகன் டெஸ்ட் பற்றிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து எனக்கு பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தமிழ் 100 கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தோன்னா உங்களுக்கு 6th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்துருப்போம். மொத்தம் 100 கொஸ்டின் இருந்திருக்கும், ரைட்? அண்ட் தென் பார்த்தோன்னாக்கா இன்னைக்கு வந்து டார்கெட் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th தமிழ் கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், அட்டன் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட தொடர்களின் மூலம் அறியப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எளிய தமிழில் அனைவரும் புரியும்படி கவிதைகள் இயற்றியவர், திரையிசை பாடல்களை இயற்றியுள்ளவர், உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கியார்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த 3க்கு ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ நியூ சிலபஸ் படி உங்களுக்கு இவர் இருக்கார், ரைட்? ஸோ இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உடுமலை நாராயண கவி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு கவிராயர். போன முறை குரூப் 4ல இந்த 2 பேர்த்த மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தா உங்களுக்கு மருதகாசி வந்து நான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ரைட்டுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு பி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. எல்லாமே பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு ஆ அப்படிங்கிற நடுவு தான் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு ஆர்டர் வைஸ் உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லை சா வருமா, அடுத்து இட்டு எண்ணு இல்லையா, எட்டு எண்ணு பார்த்துக்கோங்க. ஆசிரியர், ஆடு, ஆண்டு, ஆத்திரம், ஆமை. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு டியில் வரும். அடுத்து ஆறுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி, எண் நமக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நதின்னு ஒரு மீனிங் கூட இருக்கு. அண்ட் தென் தனின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆன்சர். அடுத்து 6+7 நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம 13 சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதில் எது 13 பார்த்தோன்னா உங்களுக்கு காய்ஞா, இதான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர். அடுத்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டை வெளியையே கடவுளாக வழிபட்டவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா கடுவெளி சித்தர். சித்தர்கள் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு 2ல இருந்து 3 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதில் சிலபஸ்ல திருமூலர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சித்தரா வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னவர் யாருனாக்கா முத்துராமலிங்க தேவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தவறான சுட்டெழுத்து. இது நமக்கு தெரியும், சுட்டெழுத்துனா ஆ ஈன்னு தெரியும். பட் ஊங்கிறது முன்னொரு காலத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. இது ஊங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு டியில் வந்திருப்பாங்க. ஸோ மரம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கனாக்க வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காகிதத்தில் உருவம் செய்யும் கலையை டேஷ் ஓரிகாமி என்று சொல்லுவாங்க. எந்த நாட்டில் ஓரிகாமின்னு சொல்லுவாங்கனாக்க ஜப்பானியர்கள் சொல்லுவாங்க. அடுத்து குறிஞ்சி பாட்டுடைய நூல் ஆசிரியர் பார்த்தோன்னா உங்களுக்கு கபிலர். நக்கீரர் பொறுத்த வரைக்கும் திருமுருகாற்றுப்படை, அப்புறம் நெடுநல் வாடைங்கிற நூல் எழுதியிருந்திருப்பாரு. காவிரி பூம்பட்டினத்து பொன்வனியினார் மகனார் நப்புவனார் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு முல்லைப்பாட்டுடைய எழுதியிருந்திருப்பாரு. மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள் இருந்திருக்கும், ரைட்? இது எல்லாமே உங்களுக்கு எங்க வருதுனாக்கா 10 பாட்டுல வருது. ஸோ 10 பாட்டு எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா 11 மேல்கணக்கு நூல்னு சொல்லுவாங்க. அடுத்து வடுவூர் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா ஈரோட்டில் இருக்கு. ஸோ திருவாரூர் பொறுத்த வரைக்கும் உதயமார்த்தாண்டம், தஞ்சாவூர் வந்து வடுவூர், அரியலூர் பார்த்தோன்னா உங்களுக்கு கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இருக்கும். அடுத்து ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் அப்படின்னு சொல்லுவார் யாருனாக்கா உங்களுக்கு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலுதுன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கவிஞாயிறு சொல்லியிருப்பாங்க. இது பாவிலர்னாக்கா பெருஞ்சித்திரனார் அப்படின்னு பார்ப்போம். கவிஞாயிறு யாரை சொல்லுவாங்க அப்படின்னாக்கா தாரா பாரதி சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அடுத்து செந்தமிழ் ஞாயிறு யார் சொல்லுவாங்க, தேவநேய பாவனர் சொல்லுவாங்க. கலைஞாயிறு யாருனாக்கா முத்துச்சாமி, நாடகலையை மீட்டெடுப்பதில் மிக முக்கிய பங்கு வச்சவர். அடுத்து காந்தியடிகளுடைய ஆடை மாற்றத்தில் பங்காற்றிய மிக முக்கியமான மாவட்டம் எதுனாக்கா மதுரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் தென் சம்பரான் பார்த்தோன்னா உங்களுக்கு காந்தியுடைய ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பெரிய அளவுக்கான போராட்டமாக இருந்துச்சு. சம்பரான் எங்க இருக்கு அப்படின்னாக்கா பீகார் ஸ்டேட்ல இருக்கு. அடுத்து இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உருவாகிறதுன்னு காந்தி யாரை சொல்லியிருப்பாருனாக்கா உவேசா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா இவருடைய பிறந்தநாள் February 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக செலிப்ரேட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் வந்துனாக்கா பள்ளி ஆசிரியர் பணிபுரிஞ்சிருப்பாருன்னா 36. இவருக்கு வந்து கவிமணி அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு. இந்த பட்டத்தை கொடுத்தது யாருனாக்கா கரந்தை தமிழ் சங்கத்துடைய நிறுவனரான உமா மகேஸ்வரனார் அவர்கள் கொடுத்திருந்திருப்பாங்க. அடுத்து தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுநர் உண்மையானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது புறநானூறு பாட்டு. இதில் பொறுத்த வரைக்கும் 8 தொகை நூல்கள் ரொம்ப முக்கியமான நூல்கள் எல்லாமே இதுல, ரைட்டா? ஸோ அகநானூறு பார்த்தோன்னா உங்களுக்கு வரலாற்று செய்தி ரொம்ப ஜாஸ்தி சொல்லுது. புறநானூறுனாக்க திருக்குறளுக்கே முன்னோடி அப்படின்னு சொல்றோம்.
குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் பாடல் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நற்றினை பொறுத்த வரைக்கும் தூதின் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய நூல். அடுத்து அடுத்து உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யாருனாக்க கைலாஷ் சத்யார்த்தி. 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. கூடவே வந்துனாக்க மலாலா யூசப்சாயி வாங்கியிருப்பாங்க. அடுத்து மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளதுனாக்க மொத்தம் 31. மூதுரைனா முதியவர்கள் கூறிய அறிவுரையின் பேரு. யார் எழுதியிருப்பாங்கனாக்க ஔவையார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்து காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது கிடைச்சதுனாக்கா 1976 கிடைச்சிருக்கும். ரொம்ப முக்கியமான இயர் இது. ஏன்னா 1976 யாருடைய ஆட்சி முடியுது அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி கலைஞருடைய ஆட்சி முடிஞ்சு அடுத்து 1977 எலெக்ஷன் நடத்தி எம்ஜிஆர் அவர்கள் வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஆண்டு இது. அடுத்து யாருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜருடைய பிறந்தநாள் தான். உவேசா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க, February 19. பெரியாருடைய பிறந்தநாள் September 17. ஸோ சமூக நீதி நாள் சொல்லுவோம். அம்பேத்கர் April 14 சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நூலகவியலின் தந்தை யார் சொல்லுவாங்கனாக்க சீரா அரங்கநாதன் சொல்லுவாங்க. அது ஒருவேளை தமிழ்நாட்டுடைய நூலகவியல் தந்தை கேட்டாங்க அப்படின்னாக்க அவினாசி லிங்கம் சொல்லலாம். ஜார்ஜ் ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்திய ஆவண காப்பகத்துடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. நேத்து சுந்தரவடிவேலு இவர் தான் பார்த்தோம்னாக்க காமராஜர் பதிவன திட்டம் கொண்டு வரும்போது அதை டிராப் பண்ணது யாருனாக்க இந்த சுந்தரவடிவேலு. அடுத்து கலைச்சொல் அதிக எஸ்கலேட்டர் அப்படின்னாக்க மின் படிக்கட்டு இல்லையா. ஸோ லிஃப்ட்னாக்க மின் தூக்கின்னு சொல்லுவோம். லைப்ரரினாக்க இமெயிலாம் மின்னஞ்சல். லைப்ரரினாக்க மின் நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆசாரக்கோவை நூல்ல எத்தனை பாடல்கள் எத்தனை வெண்பாக்கள் கொண்டு கேட்டாக்க உங்களுக்கு என்னது 100 பாடல்கள் கொண்டது. அடுத்து இந்திர விழா பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சில இடங்கள் நமக்கு சிலப்பதிகாரம் கொடுத்துருப்பாங்க, மணிமேகலை, ஐங்குறுநூறு கொடுத்துருப்பாங்க. பட் இது மூணுமே பார்த்தோன்னா உங்களுக்கு இந்திர விழா பத்தி பேசுறது. அண்ட் தென் பார்த்தோன்னா இந்திர விழா 2 பேர் சேர்த்து நடத்துவாங்க. என் பேராயத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பெரும் குழுக்கள் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இந்திர விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஐங்குறுநூறு என்ன சொல்லுதுன்னா இந்திர விழாவை இப்ப தற்போது கொண்டாடுற இது இருக்கு இல்லையா, பொங்கல் திருநாளுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அது சொல்லுவாங்க. ரைட். திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது தொடங்குறது? தை முதல் நாள் தொடங்குறது. அதே திருவள்ளுவர் தினம் பார்த்தா 2. இன்னொன்று பார்த்தோன்னாக்கா திருவள்ளுவர் ஆண்டு பத்தி சொன்ன மாநாடு பார்த்தோன்னா உங்களுக்கு 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1981 எம்ஜிஆர் தலைமையில் நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கு அப்படின்னாக்க மதுரையில் நடந்திருக்கும். அடுத்து இது பாருங்க, உத்தராயன் ஃபெஸ்டிவல் பார்த்தோன்னா உங்களுக்கு குஜராத்ல சேர்ந்திருப்பாங்க. லோரி பஞ்சாப், மகர சங்கராந்தி கர்நாடகாவில், பிகு அஸ்ஸாம். அப்போ 4321 இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா பொங்கல் திருநாளுக்கு மற்ற ஸ்டேட்ல வைக்கிற பேரு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா லோரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க போகி பண்டிகை இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா லோரின்னு சொல்லுவாங்க பஞ்சாப்ல. ஆனா பஞ்சாப்ல அறுவடை திருநாள் எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்க கோதுமை அறுவடை திருநாள் அது சொல்லுவாங்க. அடுத்து மாமல்லன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்போரில் சிறந்தவர். மகேந்திரவர்மன் சித்திரகார புலின்னு சொல்லுவாங்க. சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன், உலகின் சிங்கம் சொல்லுவாங்க. ராஜசிம்மன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். இவரை பார்த்தோம்னாக்க அதோத்தியா தம்புரு அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லுவாங்க. அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூட பார்த்தோன்னா உங்களுக்கு மாமல்லபுரம் ரொம்ப முக்கியமானது. கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா வெட்டுவான் கோவில் சொல்லுவாங்களா, ரொம்ப முக்கியம். அந்தன்னு பார்த்தோன்னாக்க சிற்பக்கலையோடைய சொர்க்கம் சொல்லக்கூடியது கழுகுமலை. சித்திரவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் நூலை எழுதினது யாருனாக்க முடியரசன். ரொம்ப முக்கியமா திராவிட இயக்கத்தின் வானம்படின்னு சொல்லக்கூடியவர். சுரதா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓமை கவிஞர். வாணிதாசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க பாவலர் மணி. பாரதிதாசன் தெரியும், பாவேந்தர் சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா முடியரசன் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா இந்த முறை சிலபஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ரைட். சுரதாவுடைய இயற்பெயர் பார்த்தோன்னா உங்களுக்கு ராஜகோபாலன். வாணிதாசன் எத்திராசு என்கிற அரங்கசாமி. முடியரசன் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு துரைதாசுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நெய்தல் திணையுடைய மலர் பொறுத்த வரைக்கும் தாழம்புன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து பாலோடு கூழோடு பெயரும் குறுந்தொகை பாடல் சொல்லுது. பொண்ணோடு கரியோடு பெயரும். கரி இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க மிளகு சொல்றாங்க. மிளகு இந்திய மருந்து அப்படின்னு ஹிப்போக்ராட்டஸ் சொல்றாரு. ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நடுவு நின்ற நன்னஞ்சினோர், அதாவது தராசி மாதிரி வணிகம் செய்யறதுல அப்படி வந்திருப்பாங்க. அதான் பார்த்தோன்னா உங்களுக்கு பட்டினப்பாலை செல்வது. அண்ட் தென் இந்த முறை நிதியமைச்சர் சமன் செய்து சீர்தூக்கும் போல் அதுவும் இதுவும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒன்னா இருந்திருக்கும். ரைட்டா. அடுத்து பாருங்க, கொல்வதும் மிக குழாது இல்லையா, பட்டினப்பாலை. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து. ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, உங்களுக்கு 4 இருக்கு. 2 பொண்ணோடு கரியோடு போயிருங்க. அப்போ 4, 2, 3, 1. அடுத்து ஆங்கில சொல்லை தமிழாக்கம் பிறகு டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிவாங்க. வரைவோலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அடுத்து கலைச்சொல் அறிக
பெரிஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு பயணப்படகுகள்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுனாக்கா வந்துனாக்கா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்று அட்டை, செக்குன்னு சொன்னா உங்களுக்கு காசோலைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை இந்த கருத்துக்களை பேசினவர் யார் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன். ரொம்ப 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 முக்கியமான நபர்கள். அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பூவின் 7 நிலைகள், அரும்பு, மொட்டு, முகை, அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னும் சொல், இதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அதுல மரம் சொல்லுவாங்க, அழகு, துகள் கூட இருக்கு. அப்ப எது தவறான்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து இருக்குல்ல கமுகு இருக்கு இல்லையா, கமுகு கூந்தல், சப்பாத்தி கள்ளி, நெல் தாள், கரும்பு தொகை. அப்போ 1 2 4 3 ஆன்சர். அடுத்து அரசு எனும் சொல் இடம்பெற்ற நூல், கண்ணை மூடிட்டு போட்டலாம் அவங்க திருக்குறள். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் வெளி பார்த்தீங்கன்னா கார் 40 நூல் சொல்லுது. அடுத்து திணையளவு போதா சிறுபொல் நீர்ந்த பனையளவு காட்டும் கபிலர் சொல்லியிருந்திருப்பாரு திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல. ஸோ திருக்குறளை புகழ்ந்து பேசுறதுக்காக வந்ததுதான் திருவள்ளுவ மாலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கலீலியோ இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னா சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து நிலவின் குளிர்ச்சி, கதிரவனின் வெம்மை, மழையின் சிறப்பு இதெல்லாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து மேரு, தட்சிண மேருன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ராஜராஜன் கோயில் வந்து தட்சிண மேருன்னு சொல்லுவாங்க. மேருனா பார்த்தோன்னா இமயமலை, தமிழகத்தின் இமயமலைனாக்க பெரிய கோயில், மலைனா மேருன்னு அர்த்தம். அடுத்து தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பார்த்தோன்னா உங்களுக்கு இரட்டை காப்பியம் சொல்றோம். இளங்கோவடிகள் சேரமரபை சார்ந்தாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. பெண் உரிமை, மண் உரிமை பாடிய புலவரின் இயற்பெயர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு சுப்பிரமணியனா பாரதியார் தான். இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு பாரதியார் தான், பட் இயற்பெயர் கேட்டிருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், சுப்பிரமணியங்கிற பேர் நான் பண்ணிக்கணும். அடுத்து நாராய் நாராய் செங்கல் நாராய் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமுத்தா புலவர் பாடியிருந்திருப்பாங்க. சத்தியமுத்தா புலவர் நாடகத்தை யார் எழுதியிருப்பா அப்படின்னாக்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிறது சலீம் அலி, இந்தியாவுடைய பறவை மனிதர் எழுதியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் சொல்லியிருந்திருப்பார் சலீம் அலி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 20. 3மே சரியா இருக்கு. அடுத்து கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பிரைஸ் பெற்றது? 1954. எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருந்திருப்பாங்க. வெதர்னாலே வானிலை தான், கிளைமேட்னா காலநிலை. அடுத்து உடல் நோய்க்கு என்ன வேணுமா, ஔடதம் வேணும். அடுத்து வானை இழப்பம் கடல் மீனை இழப்பம் சொன்னவர் எந்த ஊர்ல பிறந்திருப்பார் அப்படின்னாக்க நமக்கு தெரியும் இல்லையா, பாரதியார் பாடியிருப்பது. பாரதியார் எட்டயபுரத்துல பிறந்தவர். அடுத்து உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபியோருக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அதன் பேர் பார்த்தோன்னா சோபியா. யூஎன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலைகள் பார்த்தோன்னா புதுமைகளின் வெற்றியாளர்னு சொல்லியிருந்திருக்கு. ரெண்டுமே சரியா கொடுத்துருக்காங்க. விளக்குகள் பல தந்த ஒளி, லிலியன் வாட்சன் இருந்தது இல்லையா. அடுத்து ரோபோன என்ன அர்த்தம்னாக்க அடிமை, ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்றதை கேள்வி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து கடல் நீர் வந்து நீல நிறமா காட்சி அளிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடுதல்னு சொல்லுவாங்க. இதுல ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா நீங்க போட்டுடலாம். 3 4 2 1. அடுத்து தவறானவற்றை எழுதுக. நம்ம இந்த ஒரு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஓருங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எதுல வரக்கூடியது, ஈர எழுத்துக்கள் வரக்கூடிய இல்லையா. அப்போ வந்து இது கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டு தான். யோசிச்சு பாருங்க, ஒரு நகரம் கரெக்டு தான். ஒருங்கிற இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு உயிர்மை எழுத்து வரணும். ஓருங்கிற இடத்துல பார்த்தோன்னாக்க உயிர் எழுத்து வரணும் இல்லையா. அப்ப இந்த ஆட்சி தப்பு, சி தப்பு. அடுத்து அகுது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, அது இல்லாத இடத்துல வரணும். இந்த இடத்துல அகுதுன்னு வந்திருக்கு. அடுத்து உபபாண்டவம் ராமகிருஷ்ணன் எழுதுனது ஜி ராமகிருஷ்ணன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புதுமை பெத்தன் பார்த்தோன்னாக்க சிறுகதையின் மன்னன் கூட சொல்லுவாங்க. புதுமை பெத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொருளின் உறுப்பை குறிப்பது பொருட்பெயர், பொருளோட உறுப்பை குறிப்பது சினைப்பெயர். ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முன்னோர் பெயர் சொற்களை அவ வழங்கும் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்க. 2 வகையா பிடிச்சிருக்காங்க. அடுத்து இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரணம் இது இருக்கு ரைட்டா. ஸோ இது வந்து உங்களுக்கு மரம், கருவேலங்காடு, இதுனாக்க அணி, வளையல். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு 4 2 1 3 வந்திருக்கும். அடுத்து சாரண சாரணியர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படிம்பாங்க. கும்பி பாகம்லாம் சொல்லுவோம்ல விளையாட்டுக்கு. ஸோ கும்பினா உங்களுக்கு வயிறு. மலை கூட்டல் எல்லாம், மலை எல்லாம் ரைட். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்றும் சொல்லுவாங்க. வந்து என்னது, உயர்வு நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து
லாரி அப்படிங்கிறதுனாக்க சரக்குந்துன்னு சொல்லுவாங்க. காருக்கு வந்து மகிழுந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில இருப்பதை சுட்டிக்காட்டுன்னு சொல்லுவாங்க. உப்பக்கம் உதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஊவை பயன்படுத்துறாங்க. அடுத்து அவள், அவன், இந்நூல், அவன். அப்ப பாருங்க, தேய்மை சுட்டு, அண்மை சுட்டு, புறச்சுற்று, அகச்சுட்டு. ஸோ 4 3 2 1. வினா எழுத்துக்கள் மொத்தம் உங்களுக்கு வந்து 5 வருது. ரைட்டா? அடுத்து ஊக்கமது கைவிடல் ஒரு சிறப்பான ஆத்திச்சுடி. இது அவையார் எழுதுனது. நம் முகம் மாறினால் விருந்தினரின் உள்ள மாறும். இது வந்து அனிச்சவளர எடுத்துக்கிட்டா திருவள்ளுவர் பேசியிருப்பாங்க. நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசன் பத்தி நம்ம படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க சரியான தொடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிரவன் காலையில் உதைத்து மாலையில் மறையுங்கிறது தான் சரியான ஸ்டேட்மெண்ட். மயங்கொலி பிழைகள் பாருங்களேன். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு சி தான் ஆன்சர். மனம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனைன்னு சொல்லுவாங்க. மனம் பார்த்தீங்கன்னா உள்ளம். ரைட் ஆன்சர் டி. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மனம்னா உள்ளத்தை சொல்லுவாங்க. ரைட்டு. இப்போ வந்து இலை, இலை, இழை பொருள் வேறுபாடு. இலைனா பாருங்களேன், செடியோட இலை. இலைனா மெலிந்து போதல். இழை அப்படின்னா நூல் இழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் டி. அடுத்து தாய் என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். அண்டம். ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். மன்றம். நீங்க இந்த மாதிரி எழுதி கூட பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து மயங்கொழி பிழைகள் மொத்தமா எத்தனை இருக்குனாக்கா மொத்தம் 8 இருக்கும். அடுத்து ஆற்றுனா வேண்டுவது இயல். அதாவது பார்த்தோம்னாக்க படித்தவங்க பார்த்தோன்னா எங்க வேணாலும் போகலாம், போகும்போது சோறு எடுத்துட்டு போக வேண்டாம். அதுதான் மீனிங் சொல்ல வராங்க. பழமொழி 400 இது. முன்றுரை அரையினார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்துனா அவுக்கு ஊங்கிறது உங்களுக்கு இணை எழுத்தா இருக்கு. அடுத்து 2000 ஆண்டு காமராஜருக்கு மணிமண்டபம் எங்கே கட்டப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்து காமராஜரை கல்வி கண் திறந்தவர் சொன்னது யாருன்னாக்க தந்தை பெரியார். அது மட்டும் இல்லாம பச்சை தமிழன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னது பார்த்தோன்னா யாருனாக்க தந்தை பெரியார் தான். காமராஜர் பதவி விலகும் போது தந்தை பெரியார் சொல்றாரு இது வந்து தற்கொலைக்கு சமமானதுன்னு செய்தது. அடுத்து பாருங்களேன், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 4 எங்க இருக்கு? 4 3 2 1. இந்த மாதிரி ஈஸியா நீங்க போட்டுக்கலாம் தமிழ்ல. அடுத்து தேசிய அறிவியல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 சர் சி வி ராமனுடைய பிறந்தநாள். அந்த அடி பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, ஏன் வந்து கடல் வந்து நீலரமா காட்சி தருது, அதை பண்ணதான் பிப்ரவரி 28. அடுத்து அளவடைகள் வந்து பார்த்தோம்னாக்க மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மை எழுத்துக்கள் இங்க எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பேசிக்கா பார்க்கலாம். அடுத்து அணுகுனா எதிர்ச்சொல் விலகு. ஐயம்னா பயம்னு சொல்லுவோம் இல்லையா, தெளிவு. அப்போ ஆன்சர் பாருங்க 4 1. அடுத்து ஔடதம் குத்தல் ஆம், ஔடதம் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கையினர்களை வகுத்துக்குரியவர் யாருனாக்க தெய்வ புலவர். இல்ல தைரியநதர் யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க வீரமாமுனிவரை கொடுத்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் வந்துனாக்க எத்தனை சொற்களை மனிதர்களுக்கு அறத்தை கற்று தருது அப்படின்னாக்க 7 சொற்களில். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளோடு பிறந்தக்கூடிய மிக முக்கியமான நம்பர் எதுன்னு கேட்பாங்க, அதுவும் 7 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திமுத்தா புலவரால் பாடப்பட்ட பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு நாரை. நாராய் நாராய் செங்கல் நாராய் பாட்டு. அடுத்து வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். அடுத்து பறவைனா நமக்கு தெரியும், பறக்கும் பறவை. பறவைனா கடல்னு அர்த்தம். ரைட்டா? ஆன்சர் வருங்க பறக்கும் பறவை கடல். அது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில், அந்த சொல்லின் இடையில மட்டும் வருது ஆயுதம் தான். ஆயுதத்துக்கு என்ன பேர்லாம் இருக்கு? தனிநிலை, அக்ஷயனம்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி. முதல் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 இருக்கு. அடுத்து சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி என்பது துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். ரைட். ஸோ இப்போ தமிழ் கொஸ்டின் பதிலா உங்களுக்கு 100 கொஸ்டின் பார்த்தா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸும் அடுத்து உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூப்பா.